ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எவிக்ஷன் அப்டேட்டில் யார் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போயிருக்கா அப்படின்ற அப்டேட் வந்து வந்துருச்சு. ஸோ அதை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண வேண்டும். ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சாட்டர்டே எவிக்ஷனில் ஒன்றுமே இல்லை, நோ எவிக்ஷன் அப்படின்ற கார்டை தூக்கி சேதுபதி காட்டிட்டாரு. ஆனால் சண்டேயில் சரியான எபிசோடு, ஃபயரான எபிசோடு, 2 லட்டு தின்ன ஆசையா அப்படின்ற மாதிரி 2 பேரை வந்து தூக்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டான எவிக்ஷன் எஃப்ஜே. அடுத்து இன்னொரு எவிக்ஷன் வந்து கன்ஃபர்ஷன் ரூம் வழியாக கண்ணை கட்டி ஆதிரையை வந்து தூக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா மேக்கர்ஸுக்கு தெரியும், ஆதிரையை உள்ளே வச்சு எஃப்ஜே உள்ளே வச்சு அதில் ஒரு கண்டென்ட் பண்ணி ஏற்கனவே 2 பேர் சமாதானம் ஆகிட்டாங்க. திருப்பி அவங்க அம்மாவை கூப்பிட்டு வந்துட்டு அந்த நாடகத்தை திருப்பி போட்டுக்கிட்டு அது எதுக்கு அப்படின்றத அவங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்க. சரியா? அதனால தான் ஃபஸ்ட்டு வந்து கனியையும் அரோராவையும் பிளான் பண்ணது தூக்குறதுக்கு. அப்புறம் கனி ஓட்டில் இல்லைனாலும் கனி வேணும் ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு, அரோராவை தூக்கிடலான்னு பிளான் பண்ணாங்க. சாண்ட்ராவை பார்த்துடலாமான்ட்டு. சாண்ட்ரா வந்து கண்டிப்பாக வேணும், ஏன்னா பிரஜனோட கண்டென்ட்டு மச்சான் வேறு. அப்போ யாரை தூக்கலாம் அப்படிங்கிறப்ப சரி ஓகே அவங்க 2 பேரும் தூக்கிடலாம். நம்ம பாஸ் பாவம் அந்த பொண்ணு வாங்குச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. சரி அப்போ போய் தொலையுது அந்த பாஸ், ஏன்னா அது கண்டென்ட் இருக்க போகிறது இல்லை. இதே இது கனி வீட்டில் ஃபேமிலியோட விஜயலட்சுமி வந்தாலோ இல்லை பார்வதியோட அம்மா வந்தாலோ வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தோணும். ஸோ அதனால் மேக்கர்ஸ் வந்து கடைசியாக நம்ம இந்த 2 கார்டு எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஓட்டின் அடிப்படையில் லாஸ்ட் 2 இடத்துல இருந்தது ஆதிரையும் கனியும். ஸோ கனி வந்து தப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. டேய் என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு. ஸோ எஃப்ஜே அண்ட் ஆதிரை பொறுத்த வரைக்கும் இன்னொரு சான்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதில் வந்து அவங்க ப்ரூவ் பண்ண முடியலை. நான்லாம் பயங்கரமாக ஃபயர் விட்டேன். ஆதிரை வந்தாங்களாம், 3 வாரம் எப்படி ஆடினாங்க, அந்த ஆட்டத்தை இந்த வட்டம் போடுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து பயங்கர ஃபயர் விட்டேன். ஆனால் உள்ளே வந்த ஆதிரை சும்மா இருறா மூதிரை அப்படின்ற மாதிரி, மூதேவி நீ சும்மா நான் சும்மா உள்ளே போகிறது வந்து எஃப்ஜே அடிக்கிற மாதிரி அடிப்பேன், ஆனால் அடித்து தூக்கி உன்னை வந்து வெளியே தூக்கி போடுற மாதிரி நான் வந்து ஒரு விஷயம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உள்ளே போய் கடைசி அவங்க கூட சேர்ந்து நீ வெளியே வந்துட்டேன். நல்ல வேலை நீ போனது வந்து நிறைவேறிடுச்சு. அவனை உள்ளே கொண்டு போக முடியாமல் எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே கூப்பிட்டு வந்துட்டான் அப்படிங்கிறது தான். ஆனால் உண்மையிலேயே எஃப்ஜே மேலே அந்த அக்ரெஷன் இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா நோ. உள்ளே போன அன்றைக்கி இருந்துச்சு, ஒரு 2 நாள் இருந்துச்சு. அடுத்த 4வது நாள்லேருந்து கூட உட்காந்துக்கிட்டா அவனுடைய தவறுகளை வந்து அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. கேள்வி கேட்குறது இல்லை. இந்த விக்ரம் கூட பேசுகிறப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து வார்த்தை விடாதுன்னு சொல்லி சப்போர்ட் தான் பண்ணான். அவன் கேமை அழிக்க வரல அவன். சரியா? அவன் கேமை அணைக்க வந்தான், அவனை அணைக்க வந்தான். கடைசி அவனையும் எஃப்ஜேயும் சேர்த்து சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போய் நீங்கள் அணைச்சிக்கோங்க, நீங்கள் அணைச்சது போதும், இன்னும் ஃபேமிலி வீக்கெலாம் வந்து கூப்பிட்டு வச்சு உங்களுடைய கிரிஞ்சை பார்க்க முடியாது, அதுக்கு பார்வதி ஃபேமிலியை கூப்பிட்டு வச்சு பார்வதி இன்னும் நாளை அசிங்கப்படுத்தி நாங்கள் அனுப்புவோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பிளான் பண்ணாங்க. ஏன்னா வேடி வந்து பார்த்தீங்கன்னா பார்வதியை அடுத்து என்னென்ன பண்ணலாம், அவர்கிட்ட என்ன கண்டென்ட் உருவலாம், வெளியே வந்து எல்லாருமே கண்டென்ட் பிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க பார்வதி வச்சு தான். அப்போ உள்ளேயும் வந்து கண்டென்ட் பிச்சை வேணும்ல, அதுக்காக கண்டென்ட் பிச்சை வந்து கொடுத்துட்ருக்கா பார்வதி அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அதனால் அவங்ககிட்ட வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. காஜி கண்டென்ட் கொடு, அங்கே போ, கம்பெனிகிட்ட போ, இந்த போன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேடு கட்டத்தனமாக கண்டென்ட்டை அவங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்களாம். சரி பண்ணிக்கோங்கடா, இதை டக்குன்னு ஸ்டாப் பண்ணால் ஸ்டாப் பண்ணலாம்னா பண்ண மாட்டாங்க. எவ்வளோ இஷ்யூஸ் இருக்குது, பார்வதி கமருதீன் இருக்குது, அப்புறம் வந்து சாண்ட்ராவுடைய ஸ்டோரி இஷ்யூ இருக்குது, ஆதிரியா அரோரா வந்து அவங்களுடைய ஆக்டிவிட்டியை அடிக்கலாம், திவ்யாவுடைய கேடு கட்டத்தனம், ஃபேர்னஸ் இல்லாமல் ஆண்டது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொய் சொல்லிட்டு தெரிகிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அவளும் ஆட்டிடியூடாக வந்து வம்பிழுக்கிறது, இந்த மாதிரி அவளை போட்டு அடிக்கலாம். ஆனால் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா வினோத்தை டைட்டில் வின் ஆகிறது பிளான் பண்ணிட்டாங்க. அதனால தான் 2வது ப்ரோமோல நீங்கள் பார்த்தீங்கன்னா வினோத்துடைய கிளீனிங் இஷ்யூ எடுத்துகிட்டு வந்துட்டு பார்வதி வினோத்தை அடிக்கிறாங்க. ஸோ சேனல் வாண்ட்ஸ் வினோத் அண்ட் பார்வதி அஸ் வின்னர் அண்ட் ரன்னர். ஓகே, அது எப்படினாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. வினோத் வந்து வின்னர், பாரதி ரன்னர் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். அதுக்காக யார் யாரெல்லாம் அவங்கள டெய்லி வீக்கெண்டில் வச்சு அடித்தாங்கன்னா வெளியே மக்கள் வந்து கொந்தளிப்பாங்க. ஏன் இப்படி பண்ணீங்க, ஏன் இப்படி பண்ணீங்க? ஸோ அவங்களுக்கு வாக்குகள் வந்து பார்த்திங்கன்னா பறக்க ஆரம்பிக்கும். அதனால தான் இப்போ அடிக்கிறது அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? அதை நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன். இதை பற்றி நம்ம திருப்பி வந்து பேசலாம் அப்படிங்கிறது தான். சரியா? அடுத்து ஆதிரை எவிக்ஷன் டூ கன்ஃபர்ஷன் ரூம் கண்ணை கட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க. விஜய் சேதுபதி இதை பார்க்கவே இல்லை. ஸோ கிளம்பியாச்சு. எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் எவிக்ஷன் அவரை வெளியே கூப்பிட்டு வச்சு அவருக்கான விஷயம் வந்து சொல்லி பண்ணது. எஃப்ஜே வந்து எப்பயோ எவிட் ஆகி போக வேண்டிய ஒரு கேரக்டர் தான். அவனுக்கு இவ்வளோ தூரம் வந்ததே பெரிய விஷயம். எனக்கு தெரிஞ்சு பிரவீன்ராஜ்லாம் முன்னாடி போக வேண்டிய ஒரு கேரக்டர். பட் லாஸ்ட்டாக ஒரு 2-3 வாரம் அவனுடைய ப்ளே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நிறைய எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருந்தான். ஸோ அதனால தான் சேனல் வந்து அவனை வச்சுருந்தாங்க. இப்போ அது தேவையில்லை. இனிமேல் இந்த 3 வாரம் தான் இருக்கிறப்ப அவனை 70 நாள் தான் கேட்டிருந்தான். ஸோ 70 நாள் அவன் வந்துட்டான் அப்படின்றப்ப எஃப்ஜே நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லி கிளப்பி விட்டாங்க. ஸோ பெரிய இம்பாக்ட் இந்த கேமுக்கு எஃப்ஜே இல்லாதனால இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆதிரை இல்லாத மாதிரி இருக்குமானா இல்லை. அப்போ என்ன மைட்டுக்கு எவிக்ஷன் வந்து காலிலேருந்து இதை வச்சுருக்கேன், அதை வச்சுருக்கேன், சாண்ட்ரா வெயிட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஏன்டா மேக்கர்ஸ் வந்து குழப்பிட்டு இருக்கீங்க? போங்கடா, காலையிலே முடிவு எடுங்க. ஆமாம் எஃப்ஜே ஆதிரை தேவையில்லை இந்த சீசனுக்கு, இந்த கேமுக்கு. நம்ம பாரதி வச்சு போவோம் சொல்லி காலையிலே கார்டு எடுத்து காலையிலே அறிவிக்க வேண்டியதானே. எங்களை பார்த்தா லூஸ் மாதிரி தெரியுதா? நான் உட்காந்து ரிவ்யூ பண்ணுறேன் பார்த்தா.
முட்டா பயல் மூஞ்சி முகரையும் பார் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்னை பொறுத்த வரைக்கும் அரோராவையும் திவ்யாவும் சேனல் புஷ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் அவங்க 2 பேரில் யாராவது வந்து டாப் 5க்கு கன்ஃபார்ம் வரப்போகிறாங்க. அரோரா அப்புறம் திவ்யா 2 பேர்லேருந்து ஒரு ஆள். அப்புறம் இந்த சைடில் இருந்து மக்கள் புஷ் பண்ணுறதுல பார்வதி, நம்ம கானா வினோத், அப்புறம் விக்கல், விக்ரம், கமருதீன்லாம் வந்து போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி கேமில் டைமென்ஷன் மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லி மீண்டும் சந்திப்போம்.